Welcome back to Karthik's Gram. What a game of cricket. Barest of margins. ஒரு ரன் டிஃபரன்ஸ்ல ஒரு டீம் ஜெயிக்கிறாங்க, ஒரு டீம் தோக்குறாங்க. ஒரு டீமுக்கு அப்சல்யூட் பெயின், இன்னொரு டீமுக்கு அப்சல்யூட் சந்தோஷங்கிற மாதிரி மிக்ஸ்ட் எமோஷன் த்ரூ அவுட். 2 balls 2 to win. டேவிட் மில்லர் அப்படி நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்த மில்லர் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்தாரா? அவரை பேக் பண்ணி கான்பிடென்ட்டா அடுத்த பால் அடிக்க முடியுங்கிற ஒரு டிசிஷனை நம்பி போய் கேமை விட்டாரா? நிறைய பேசணும் இதை பத்தி. பட் டோட்டலி ஹார்ட் பிரேக்கிங் ஃபார் டிசி ஃபேன்ஸ். ஏன்னா கன்ஃபார்ம் ஜெயிஸ்டோன்னு ஒரு செட் ஆஃப் யூனோ அந்த மூமெண்ட்ல வந்து தேவர் பிலீவிங் வி ஹவ் ஆல்ரெடி ஒன் த மேட்ச் இன் 2 to win. அப்போ கம்ப்ளீட்டா வந்து வித்தின் அ செகண்ட் கேம் கேன் சேஞ்சுங்கிறதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள். கிரெடிட்ஸ் டு பிரசித் கிருஷ்ணா. 2 balls 2 to win. The crowd is against you. You still backed yourself and bowled 2 good balls and won the game for your captain. So a lot of things to speak. Sridhar sir, why did Delhi Capitals lose from this situation? Please tell me. Actually, we have to give a lot of credit to David Miller for the initial phase. 50 ரன் இருந்தது 3 ஓவர்ல. பிரில்லியன்ட் அடிச்சாரு. அந்த சிராஜ் ஓவர் the way he was displaying his hitting powers, you see, ஒரு 6 பாத்தீங்கன்னாக்கா ஒரு தட்டினாரு, எங்க போய் புகுந்து பாருங்க. வாட் அமேசிங் பிளேயர், அண்ட் he was very cool. அந்த ஓவர் அப்படியே டோட்டலி டர்ன் ஆயிடுச்சு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த மாதிரி போட்டாங்க போலிங்க. ரொம்ப நல்லா ஆடினாரு. கேஎல் ராகுல் பிளேட் அப்சல்யூட்லி சூப்பர் இன்னிங்ஸ், அண்ட் ஆல்சோ நிஷாங்காவும் நல்லா ஆடினாரு. We have to tell heroics of Rashid Khan's bowling. See, and I've been telling இல்லையா, விக்கெட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் ஆச்சுனாக்க ரஷீத் கான் ஆடவே முடியாது. எஸ்பெஷலி டெல்லி, ஐ ஆல்வேஸ் சே தட் டெல்லி விக்கெட் உருளும். இங்க வந்து bowlers like Jadeja and Rashid Khan, because it will be in the stumps. If you miss, it's always a problem. இந்த இதுல பாருங்க, 17 runs தான் கொடுத்துருக்காரு, 3 wicket எடுத்திருக்காரு. He played really, bowled really well actually. So overall பாத்தீங்கன்னாக்க brilliant game. Unfortunately, DC lost it by the narrowest of the margin, I can say. And yeah, the difference நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க GT-யோட ஃபீல்டிங் பிரில்லியன்ட் ஃபீல்டிங். அந்த சாய் சுதர்சன் கேட்சோ, அந்த ரன் அவுட்டோ, அண்ட் கிளன் பிலிப்ஸ் 2-3 இதில் அட்டன் பண்ணாரு பாருங்க, பயங்கரம். அதாவது எங்கெங்கெல்லாமோ தவறாரு. அது மிட் விக்கெட்லாம் போனால் 1 run 2 run ஓட முடியாது ஒரு ஸோ ஹி வாஸ் சார். அண்ட் இன்னொன்று என்னன்னா சார், அதாவது ஹவு க்ரூவல் கேன் கிரிக்கெட் பீங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பர்ஃபெக்ட் யாக்கர் பை அசோக் சர்மா, direct hit by Shubman Gill, but still went for 5 runs. So this is cricket. So Shyam bro, நான் straight away உங்கள்ட்ட வரேன். Shyam bro, 2 balls 2 to win. David Miller single எடுக்கல. Was that the right decision? Mixed opinions all around. அது கரெக்ட்னு சில பேர் சொல்றாங்க, தப்புன்னு சில பேர் சொல்றாங்க. So where do you stand and what is your take on this? See, டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ரன்ல தோக்குறது வந்து இது புதுசு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4வது இன்ஸ்டன்டா இது நடக்குது. ஸோ ஹிஸ்டாரிக்கலாவே வந்து ஒரு ரன்ல விடுற கும்பலும் தெரிஞ்சு போயிடுச்சு. ஓகேவா? ஐடியலி இப்போ நான் என்ன பார்ப்பேன், இப்போ இஃப் ஐ வாஸ் பிளேயிங், ஐ வாஸ் இன் தி ஷூஸ் ஆஃப் டேவிட் மில்லர்னா, ஓகே ஃபர்ஸ்ட் கேமை நான் சீல் பண்றேன். கேமை சீல் பண்றதுல விச் இஸ் லைக் ஈவன் ட்ரா இஸ் லைக் யுவர் வினிங் அட் யுவர் ஃபார்டர் சொல்லி. இப்போ சூப்பர் ஓவர் போனா கூட முதல்ல நீங்க தானே பேட்டிங் வருவீங்க, டெல்லி தானே பேட் பண்ண வருவாங்க. I would have sealed the game first, then I would have taken the risk on the last run, because உங்களுக்கு வந்து the game of நீ சொல்ற மாதிரி few margins. Okay, it's good that you backing yourself. நீ வந்து பேக் பண்ற பிரசித் கிருஷ்ணா வந்து பேக் பண்ணி அடிக்கிற. ஏன்னா இதே மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வந்து 6 ball 16 இருக்கும் போது அச்சு முடிப்பாரு. இதே டேவிட் மில்லர் வந்து அந்த பக்கம் குஜராத் டைட்டன்ஸ் ஆடினா போது இதே பிரசித் கிருஷ்ணாவை 6 ball 16 என்னவோ தேவை, 3 6 ஸ்ட்ரைட் 6 அடிச்சு முடிச்சு மேட்ச் முடிப்பாரு. உங்களுக்கு அவ்வளோ பஃபர் இருக்கும் போது பிரச்சனை இல்லை. ஈவன் இஃப் 1 ball மிஸ்னா கூட இருக்குல்ல. பட் இது அப்படி கிடையாது. க்ரூஷியல் அண்ட் யூ ஹிட் த நெயில் அவுட் ஆஃப் த காஃபின். ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சு முடிச்ச உடனே எங்க மொரல்லாம் டவுன். தென் யூ கெட் த நெக்ஸ்ட் ஷாட். நீங்க வந்து இப்போ என்ன, இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் மில்லர் அட்டெம்ப்டட் அ ரன், வாட் இஃப் தே ட்ரை அண்ட் கெட் மில்லர் அவுட், ஒரு ரன் அவுட் மாதிரி த்ரோ அடிக்கப்பட அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ரன் தான் வந்திருக்கும்ல. பிகாஸ் அந்த மில்லர் ரன் வேணான்னு சொன்ன பால் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வாஸ் ஆல்மோஸ்ட் halfway through. ஸோ டேஞ்சர் என்று போக வேண்டியது மில்லர் தான். வாட் இஃப் தே மேக் அ த்ரோ, அங்கிருந்து ஒரு த்ரோ அடிக்கிறாங்க, த்ரோ மிஸ் ஆகியிருந்தா அட்லீஸ்ட் சீல் த கேம் ஃபார் டிசியில. இங்கதான் வந்து அந்த ஸ்மார்ட்டர்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்றோம். கேம் அவேர்னஸ் இதுதான். ஓகே, யூ அக்ரி தட் யூ ஆர் பேக்கிங் யுவர் செல்ஃப். கடைசியில வாட் ஹேப்பன், ஒரு டெய்ல் யாக்கர், ஒரு வந்து பின் பாயிண்ட் யாக்கர் அடிச்சிருந்தான்னு என்ன பண்ணிருப்பீங்க?
அக்யூரேட் யாக்கர், ஒண்ணுமே பண்ண முடியாது யாக்கர் வச்சு என்ன பண்ணிருப்பீங்க? யூ நெவர் நோ ரைட். பட் கையில இருக்கும்போது யூஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. இப்போ ஸ்ரீதர் குல்தீப் சார் யாதவ் இருக்கும்போது நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க? குல்தீப் யாதவ் அடிக்க போற பேட்டை வீச போறான்னு சொல்லி எல்லாம் உள்ள கூட்டு வந்திருப்பீங்க. வாட் இஃப் இந்த அஸ்வின் வந்து தூக்கி அடிப்பார்ல, அங்க வந்து பாகிஸ்தான் கூட தூக்கி அடிப்பார்ல அடிலைட்ல, சாரி எம்சிஜில அடிப்பார்ல. தட்ஸ் தி அவேர்னஸ். T20 இதே சஷ்மா ஆள் இருந்தா he would have made go for a draw. அட்லீஸ்ட் ஒரு ரிசல்ட் சேவ். நானு இன்னொரு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக் அவன் பிரஷாவா நீ வந்திருக்கும். ஸ்ரீதர் சார் See, என்ன இருந்தாக்கா he was playing very well. The last two balls நீங்க பாத்தீங்கன்னாக்க the conversation between there was a gap in the conversation between Kuldeep and David Miller. டேவிட் மில்லர் பேக் ஆஃப் இஸ் மைண்ட் ஆஃப் லேட் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில சோதவரியாக்கு he was not able to finish the கொண்டு போக முடியலனால என்ன பண்ண he became defensive. அது அது வந்து அந்த தியரி வந்து why become defensive I don't know. ஏன்னாக்க மற்ற இடத்துலலாம் 5 ரன்னோ 8 ரன்னோ 10 ரன் இப்போ 2 ரன் தான் இருக்கு. குல்தீப் இஸ் நாட் அ பன்னி. இஃப் யூ ran that run and assume that Prasidh Krishna bowled the same delivery to Kuldeep Yadav, either he would have just edged it for gone for a 1 run or அந்த பவுன்சரே ஆயிருக்கும் அவருக்கு. I'm just telling வைடாவே கொடுத்துருவான். குல்தீப் யாதவ் ஹைட் இருக்காது, பவுன்சர் வைடாவே இருந்திருக்கும். ஒயிட் ஆயிருக்கும். அதாவது ஒரு ரன்னுங்கிறது வந்து குல்தீப் அடிச்சிருப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு எப்படி குல்தீப் எப்படி போறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பேசிக்கா டேவிட் மில்லர் எப்படி போனா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா yes sir for yeah please complete see டேவிட் மில்லர் எப்படி போனா அவங்களுக்கு தெரியும். they were concentrating only on the slow bouncer which if the pull he will miss. அடிச்சா கூட அந்த ஷார்ட் மினிட்ல கேட்ச் போக வருது. இது ஒரு வீக்னஸ் அவருக்கு இருக்கு. ஆனா எக்ஸிகியூஷன் கரெக்டா இருக்கணும். கொஞ்சம் மார்ஜினா விறகு வச்சுங்க வெளில போடும் அந்த ஷாட் அவருக்கு. அது கரெக்டா அவர் போட்டாரு ஸ்லோவா விச் ஒர்க்டு. பட் அந்த ரன் ஓடினாக்க ஷாம் சொன்ன மாதிரி the scores are equal. You are going to come for the super over only. And I don't think Kuldeep Yadav would have missed it because easily would have got 1 run. First ball அவர் ஆனது பாத்தீங்களா எவ்வளவு கான்ஃபிடென்ட் ஆனது இதுக்கு தேர்ட் மேனுக்கு. அதை வச்சு தான் நான் சொல்றேன். அதுவும் இல்லாம அது லோக்கல் கிரவுண்ட்ல அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு தெரியும் விக்கெட் பத்தி எப்படி வரும்னு. அதனால அவர் ஆர்டர் பாரு 1 ரன் அடிச்சிருப்பாருங்கிற என்னோட கணிப்பு. ஓகே ஸோ வந்து டோட்டலா ஐ வுட் லைக் டு மேக் 3 பாயிண்ட்ஸ் சார். நான் மொத்தம் 3 பாயிண்ட் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், குல்தீப் யாதவ் பேட்டிங் ஆடி இருந்தா டேவிட் மில்லருக்கு போட்ட அதே பால் குல்தீப் யாதவ் போட்டிருப்பாங்கிறதுக்கு எந்த ஒரு சர்டனிட்டியுமே கிடையாது. முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் நீங்க யூ கேன் ப்ளீஸ் கிவ் யூ கவுண்டர் பாயிண்ட்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இன்கேஸ் டேவிட் மில்லர் 2 balls 2 to வின்னுங்கிறப்போ அவர் அடிக்க போய் அவுட் ஆயிருந்தாருன்னா இதே நம்ம தான் என்ன சொல்லியிருப்போம், ஈஸியா சென்சிபிளா சிங்கிள் தட்டி ஆடாம எதுக்காக அடிக்க போய் அவுட் ஆனார் நம்ம சொல்லியிருப்போம். டு த பீப்புள் ஹூ ஆர் சேயிங் ஹி ஷுட் ஹவ் கான் ஃபார் ஷார்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த பாயிண்ட் சொல்லிக்கிறேன். தேர்ட் திங், அந்த சிங்கிள் அவர் எடுக்காம இருந்தது மேபி உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அது ராங்கா இருக்கலாம். பட் நான் அது எப்படி பாக்குறேன் அப்படின்னா, கிரிக்கெட் இஸ் அ கான்ஃபிடன்ஸ் கேம். இன் மை ஒப்பீனியன் கிரிக்கெட் இஸ் அ கான்ஃபிடன்ஸ் கேம். நீங்க எல்லாருமே அதை ஒத்துப்பீங்க நான் நம்புறேன். when you are timing the ball sweet, when you are really confident about yourself, going all guns blazing, நல்லா உங்க பேட்ல படுது அண்ட் நல்லா ஃபுல்லா செட் ஆயிட்டீங்க, கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி யூ ஆர் ஆன் த கிரீஸ். அப்படிங்கிறப்போ அவரை பேக் பண்ணி என்னால முடியும் கண்டிப்பா 1 ball 2 to win I can do it because 1 ball 1 to குல்தீப் இன் கேஸ் அவுட் ஆயிட்டா சூப்பர் ஓவர் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், 1 ball 2 to win என்னால முடியும், நான் எம் பேட்டர், குல்தீப் இஸ் அ பவுலர் அப்படின்னு அவர் நம்பி போனதுல என்ன பொறுத்த வரைக்கும் ஈவன் த ரிசல்ட்ஸ் ஹவ் கான் த ராங் வே, I still think that is not a bad decision as people criticize because to back yourself in such confidence and momentum is good ன்னு தான் நான் நினைக்கிறேன். You can please say. That's where the line between confidence and overconfidence speaks in நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஒரே எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் சார். இதே மாதிரி பங்களாதேஷ் was keeping India on the floor. ஓகேவா, 2 4 அடிச்சாச்சு, 2 4 3 4 அடிச்சாச்சு. All it needed was just 2 singles or 1 single to win the match. You back yourself. நீ வந்து மஹமுதுல்லா வந்து வேர்ல்டு கப்ல வந்து 4 மேட்ச் 400 அடிச்ச ஒரு பிளேயர், முஷ்ஃபிக் ரஹீம் காலங்காலமா ஆடிட்ட பிளேயர். யூ பேக் யுவர் செல்ஃப் டு கோ ஃபார் த ஃபினிஷ். பட் வாட் ஹேப்பன்ட்? இந்தியா ஒன் த கேம். ஜஸ்ட் ஒரு 10 வருஷம் ரிப்பீட் சொல்லிட்டு போறேன். யூ பேக்கிங் யுவர் செல்ஃப் கரெக்ட். நீங்க தப்பே நான் சொல்ல, மில்லர் மில்லர் நான் தப்புனே நான் சொல்ல. பட் I would have happy if the game has been sealed at least as a tie, at least as a draw seal. எனக்கு சின்ன ஒரு பிரச்சனை கிடையாது. எனக்கு நீ வந்து இப்ப லூஸ் ஆகி 2 பாயிண்ட் போகுது, அட்லீஸ்ட் டையால எனக்கு சூப்பர் இன்னும் சான்ஸ் கிடைக்குதுல. யோர் பெஸ்ட் கான்ஃபிடன்ஸ் இஸ் ஓகே நவ் ஐ brought in ஏதாவது ஒரு பிரிங்க் ஆஃப் விக்டரி நான் கொண்டு வந்துட்டேன். நவ் தேர்ஸ் a சான்ஸ். பின்னாடி அடிக்கிறாங்க ஒரு மிஸ்ஃபீல்டு 1 ரன் காலுக்கு, ஜாலி எடுத்து திருப்பி தான் 1 ரன் தானே.
உனக்கு 3 பாலுக்கு 12 ரன் எடுத்தா நீ சொல்லலாம் ஃபர்ஸ்ட் 6 அடிச்சாச்சு, நெக்ஸ்ட் 2 பால் ஒரு 6 அடிக்கணும், ஒரு டாட்டானா ஓகே நான் கடைசி பால் பேக் பண்ணி நான் ஜார்வின் பியாண்ட் மாதிரி 6 அடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு நீ ட்ரை பண்ணலாம், விச் இஸ் ஃபேர் திங். பட் ஆல் இட் நீட்ஸ் இஸ் 2 சிங்கிள்ஸ். அண்ட் ஒரு சிங்கிள் உனக்கு ஈஸியா கிடைக்குது. அதுலயும் பேட்டர் ஹி கிராஸ் ஆல்மோஸ்ட் 50%. நீ தான் வந்து அவன் டேஞ்சர் எண்டுக்கு வந்து இப்போ வந்து அவங்க வந்துருவான், நீ தான் ஓடி போகணும், ஜாக் பண்ணி கூட நீ போயிடலாம். இப்போ நீ என்ன அது வித்தவுட் அ சிங்கிள் டெசிஷன் ஃப்ரம் ஹீரோ யூ பிகம் அ வில்லன், ஃப்ரம் பிகமிங் ஹீரோ யூ பிகம் அ வில்லன் மாதிரி தான் நான் வந்து பார்க்கறேன். நத்திங் டு டிஸ்ட்ரிக்ட். அடிச்சு முடிச்சிருக்கலாம், முன்னாடி அடிச்சிருக்கலாம், எல்லாம் கிடையாது. பட் இந்த டே இன்னைக்கு மேட்ச் இந்த டைம் இந்த பிரசித் கிருஷ்ணா இந்த மேட்ச் அப் மேட்டர்ல அங்கேயும் ஃபால்ட் தான் நான் பார்ப்பேன். சொல்லுங்க ஸ்ரீதர் சார். See, the same instance இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் சொல்றாரு T20 பெங்களூர்ல தோனி அடிச்ச ரன் அவுட். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா டைட் டெஸ்ட் மேட்ச் இஃப் பீப்புள் ஹவ் சீன் என்ன ஆகுனாக்கா 9 விக்கெட் டவுன் இந்தியா. கிரெக் மேட்சஸ் போலிங் போடுறாரு, ரவி சாஸ்திரி ஆன் ஸ்ட்ரைக். ரவி சாஸ்திரி வந்து பட்டத்தெல்லாம் 6. ஓகே, 4th பால் ஆடுறாரு ரவி சாஸ்திரி, he could have easily hit a 6. ஆக்சுவலா அன்னைக்கும் டிஃபென்சிவா தான் ஆடினாரு. பட் வாட் he chose, he just played it to mid wicket and gave just rotated the strike, gave the strike to Maninder Singh. He thought even Maninder Singh is a bunny actually, but he trusted Maninder Singh. என்ன இருந்தாலும் ஓகே ஒரு ரன் வந்துடும், ஏன்னா ஸ்கொயர் டர்னா 5th டே லாஸ்ட், பட் 2 பால் தான் இருக்கு. Unfortunately, Maninder Singh run out the LBW, but it's not LBW, it was a bat actually, a wrong decision. But history is that it is tie. அன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ரவி சாஸ்திரி அன்னைக்குமே சொல்லுவாரு, இன்னைக்கு நான் அடிச்சு அவுட் ஆயிருந்தானாக்கா இந்தியா would have lost the game by 1 run. அது I don't want. I wanted to basically be at least we are part of history today. And அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு ஆக்சுவலி. ஹிஸ்டாரிக்கல் டை 1987 இந்தியா ஆஸ்திரேலியா, இது 86. ஸோ வாட் ஐம் நான் ஃபுல்லா பார்த்தேன், நான் ஐ வாஸ் தி கிரவுண்ட் ஆக்சுவலி. ஸோ என்னன்னா இது வந்து என்ன அந்த சுச்சுவேஷன்ல நீ என்ன பண்ணுங்கிறதா தெரியணும். இதே மாதிரி சொன்னார் பாருங்க, இப்போ பங்களாதேஷ் கேம் அன்னெசரியா ரன் அவுட் வேஸ்ட் அவுட் ஆனாரு. எல்லாருமே இந்த 1 ரன் இருக்கும்போது இந்த பவுன்சர் தான் போடுவாங்க. ஆக்சுவலா தட் இஸ் த ஒன்லி வே யூ கேன் பேசிக்கலி பீட் த பேட்ஸ்மேன். You have to bowl, it has to go to the wicket keeper. That is the only way you can basically or அடிச்சு அவுட் ஆகணும். அடிச்சு அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப வெரி வெரி டிஃபிகல்ட். சொல்லுங்க. ஸோ மக்களே, பேசிக்கலி ஸ்ரீதர் சாரும் ஷாம் ப்ரோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு யூனோ கைண்ட் ஆஃப் ஆப்பனன்ஸ் வந்து ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு சான்ஸை யூ ஹாவ் டு ரிமூவ். நீங்க தோக்குறீங்கிற சான்ஸை ரிமூவ் பண்ணிட்டா தட் இஸ் ஹவ் கிரிக்கெட் ஷுட் கோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவன் தப்பு பண்ணுவானே, ஏன்னா அவன் தப்பு பண்ணுவானே. இப்போ கேம் நான் வந்து கொண்டு வந்து வச்சிட்டேன். நீ வந்து பங்களாதேஷ் கேம் எடுத்துக்கிட்டோம், சார் சொல்ல மெட்ராஸ் இருக்கட்டும், இல்ல கோ ஃபார் தட் எம்சிஜி இந்தியா பாகிஸ்தான் கூட எடுத்துக்கோ, வின் 2 of 2 இருக்கு. அதாவது தினேஷ் கார்த்திக் அவுட் ஆறாரு, பாகிஸ்தான் கரெக்டா ஸ்டெம்ப் லைன் போட்டு 2 பால் டாட் பால் வச்சு மேட்ச் முடிஞ்சது. ஆனா அப்பதான் நவாஸ் வந்து ஒயிட் பால் போடுறாரு, அஸ்வின் அழகா மூவ் பண்ணாரு. நீ என்ன பண்ணிருப்பீங்க, சைட தள்ளி நான் விட்டு வாங்குறேன், லெக் சைட்ல தூக்கி இந்த பக்கம் ஃபைனல் தூக்கி 6 அடிக்கிறது ட்ரை பண்ணிருப்பீங்க. நீங்க வந்து சூரியகுமார் எல்லாம் ட்ரை பண்ணி போயிருப்பீங்க. அஸ்வின் அழகா விட்டார்ல. ஷாம்ஜி actually Ashwin read Nawaz's mind very well. He thought he will give, because offside வந்து எக்ஸ்ட்ரா கவர் கிடையாது, டீப் மிட் ஆஃப் கிடையாது, அதனால ரூம் கொடுத்து அடிப்பான்னு சொல்லி லெஃப்ட் சைடுல போட்டாரு. இவரு சூப்பரா இல்ல, அழகா உள்ள வந்துட்டாரு. He read his mind very well. இல்ல சார், நீங்க என்ன நம்மால என்ன பண்ணுவாங்க, லெக்ல பால் சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணிருப்பாரு, லெக்ல பால் தான் வலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பதான் அடிக்கிறேன், நான் படுத்து திருப்பேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிருப்பீங்க. பட் மை क्वेश्चन இஸ் இன் கேஸ் குல்தீப் ஒரு ரன் கொடுத்து குல்தீப் அவுட் ஆயிருந்தா இதே நம்ம கண்டிப்பா என்ன சார் சொல்லிருப்போம், டேவிட் மில்லரே பேக் பண்ணி ஆடி இருக்கணும்னு சார் நம்ம சொல்லிருப்போம் இல்லையா? இல்ல சூப்பரா போயிருக்குமே. அடிச்சு அவுட்டா பரவாயில்லப்பா, அடிச்சு அவுட் ஆனா பரவாயில்லப்பா. அது அடிச்சு யார் அவுட் ஆக போறா, யார் அவுட் ஆக போறா, அடிச்சு யார் அவுட் ஆக போறா, குல்தீப் தான் அவுட் ஆக போறாரு. we will see குல்தீப் தான் அவுட் ஆக போறாரு. அப்போ 2 பேர் பேசியிருப்பாங்க, 2 பேர் சார் அவுட்டுக்கு இல்ல சார், வின்னிங் கேம் போயிரும்ல, அதுக்கு சொல்றேன். சரி ஓகே, லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். 2 பேரோட பாடி லாங்குவேஜ் நீ பாத்தீங்கன்னாக்க they become defensive. This is what I am saying, you should not be defensive சொல்றேன் நான். You could have easily taken, maybe you would have got 1 run overthrow or wide or whatever it would have happened.
This is what I think. ஏன்னா குஜராத் வந்து அவங்க இது ஹோப் விட்டாச்சு. ஒன்ஸ் when மில்லர் ஸ்டார்டட் பேஷிங் Yeah, அவங்க அப்படி பின்னாடி exactly. போயிட்டாங்க. அவங்க டப்புன்னு அவங்க they were high on the game until they took the wicket of KL Rahul. ஒன்ஸ் விப்ராஜ் நிகம் அடிக்கும் போது ஒரு மாதிரி அப்செட் ஆனாங்க. தென் நீங்க மில்லர் இப்போ விப்ராஜ் நிகம் வந்து நீ வந்து சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே. மில்லர் இருக்கும் போது அவங்க பதட்டத்தில் அது சிக்ஸ் போனாலே their faces were down. அந்த அந்த ரன்னே வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஒரு ரன் சொன்ன பாத்தீங்க, அதே அட்வான்டேஜ் அப்படி ஓகே டெல்லி பிரஷர்ல இருக்காங்க. இட்ஸ் அபவுட் லைக் இந்த பிரஷர் நீ பாஸ் பண்றது தான். இவங்க அதை பாஸ் பண்ண தவறிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல என்னன்னாக்க நாட் ஓன்லி வி ஆர் டிஸ்கசிங் மை அண்ட் ஷாம், கவாஸ்கர் ஆல்சோ போஸ்ட் மேட்ச்ல வந்து இதே பாயிண்ட் தான் சொல்றாரு அவரு. எனிவே நோ ப்ராப்ளம், வில் மூவ் ஆன். ஓகே சோ கேம் பத்தி டீடைலா பேசிடுவோம் சார். 210 ஜிடி ஸ்கோர் பண்றாங்க. வாஸ் இட் a good total or what do you think sir? அது வந்து was it the correct total there or what do you think they missed a trick or இன்னொரு 15 ரன்ஸ் அடிச்சிருக்கணும் ஆக்சுவலா ஸ்பீக்கிங். பட் குரூஷியலா பட்லர் அவுட் ஆனாரு, எல்லாரும் விக்கெட் வந்ததுனால அந்த ரன் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இல்ல அதான் அலப்பறை கிளப்புறோம் ஷாம் ப்ரோ பொழக்கிறோங்கிற மாதிரி ஜாஸ் பட்லரோட நாக்கு, அலப்பறை கிளப்புறோம் ஸ்மித்தியான பொழக்கிறோங்கிற மாதிரி வாஷிங்டன் சுந்தர் நாக்கு. அது இல்லாம கேப்டன் சுப்மன் கிலும் நல்லா நீட்டா கொண்டு போனார் கேம். சோ சொல்லுங்க சார். இல்லப்பா ரஷீத் கான் அவுட்டிங்ல அவர் ஒண்ணுமே இல்ல, இல்ல, ஒண்ணுமே இல்ல. அது ஜிடி டிசி பேட்டிங் அப்போ வருவோம் சார். பட் ஜிடி பேட்டிங் பத்தி பேசுறப்போ லுங்கி விடி பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும் சார். நட்ராஜன் பத்தி பேசணும். 210 கேம்ல 4 overs 24 சார் இங்கிடி. நட்ராஜன் 4 overs 35 சார். ஹேட்ஸ் ஆஃப் சார் ரெண்டு பேருக்கு. இல்ல 19th ஓவர் 20th ஓவர்ல போட்டாரு நட்ராஜன். என்னமா போடுற பாத்தீங்களா, செம்ம போலிங், சூப்பரா போட்டாரு போலிங். இதெல்லாம் நோபடி டாக்ஸ் அபவுட் இட் ஆக்சுவலி. அதே மாதிரி சாய் சுதர்சனோட ஃபீல்டிங், ரன் அவுட், நோபடி டாக்ஸ் அபவுட் இட். செம்ம கேட்ச் அது, 34 minutes ரன் பண்ணிருக்காரு அவரு, ஃபுல் அண்ட் டைவ், செம்ம கேட்ச், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட்ச். பாத்தீங்களா அத? நிதிஷ் ராணா கேட்ச் ஆனா சார், நிதிஷ் ராணா டெரிஃபிக் கேட்ச் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், டெல்லி பேட்டிங் நம்ம பேசுறப்போ என்னதான் மேட்ச் தோத்துனாலுமே சார், the privilege and kind of freedom of having a deep long batting lineup தெரியுதுல சார். விக்கெட் விட பேட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க சார். பேட்டர்ஸ் பஞ்சமே இல்ல. சோ திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் a long tail சார். 8 விப்ராஜ் நிகம் அவரும் அவரோட ரோல் கரெக்டா பண்ணார் சார். we should also appreciate him because எக்ஸாக்ட்லலி அவர் வேஸ்ட் அவுட் ஆனாரு, ஹீரோயிக்ஸ் தான் பண்ணாரு அவரு. உள்ள போய் ரொம்ப ரிக்ரெட் பண்ணாரு, உள்ள பார்த்தேன் பாவம். பட் இட்ஸ் a good fast hands he has and நல்லா ஆடுறாரு அவரு பாவம். பட் சி இது வந்து எப்படின்னா அவங்களுக்கு டீம் நல்லா அமைஞ்சது, இம்பாக்ட் பிளேயர் வந்து ரிஸ்வி நல்லா அமைஞ்சதுனால. நான் மறுபடியும் சொல்றேன் ஷாம் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து அஷ்டோஷ் சர்மா டீம்ல ஆடணும்னு நான் கதறேன். நிதிஷ் ராணா உட்கார வச்சு நிதிஷ் ராணா உட்கார வச்சிருவாங்க. நீங்க ரிஸ்வியை வந்து அஷ்டோஷ் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் எப்படி ப்ரோ உட்கார வைக்க முடியும்? நீங்க வந்து ஆக்சுவலா வந்து இன்னைக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சது உங்களுக்கு. வந்து நிதிஷ் ராணா வந்து they backed him very high. ஆனா அவரு என்ன சீசனுக்கு ஒரு 3 மேட்ச் அடிப்பாரு. இந்த 3 மேட்ச் குரூஷியல் மேட்ச். இல்ல ஷாம் ப்ரோ, போன மேட்ச் ஆச்சு 160 170 ஸ்கோர், ட்ரிக்கி ஸ்கோர். ஓகே, இதெல்லாம் பெரிய ஸ்கோர்லாம். அஷ்டோஷ் சர்மா வந்து எனக்கு ஐ மீன் ஓகே, பட் ரிஸ்வியை நீங்க இம்பாக்டா வச்சிருக்கிறப்போ எப்படி நீங்க அஷ்டோஷ் சர்மா ஆட முடியும்? ரிஸ்வி 11ல இருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல இன்னைக்கான ரிசல்ட்டை பார்த்து டெல்லி வழக்கமா இதான் பண்ணுவாங்க. நல்ல ஒரு வினிங் ஸ்டார்ட் கொடுத்து டக்குன்னு ஏதோ ஒரு தப்புடுவாங்க, அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியா விட்டுட்டு வருவாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு ஆன இந்த விக்கெட், இந்த லாஸ் வந்து அவங்களோட அடுத்த டீம் செலெக்ஷன் வந்து கண்டிப்பா கொண்டு வரும். ஏன்னா அடுத்து அவங்க ஃபேஸ் பண்ண போறது சென்னையில ஒரு பாட்டா தரையில ஆட போறாங்க. சொல்லிட்டே இருந்தாரு நிதிஷ் ராணா அடிப்பாரு பாருங்கன்னு சார். என்ன சார் போங்க சார். இல்ல பாட்டா தரையில வந்து நம்ம சேஸ் டெல்லி புட் டு சேஸ்னா கண்டிப்பா வந்து நிதிஷ் ராணா வந்து வச்சிருப்பாங்க. நிதிஷ் ராணா ஹேஸ் a good numbers here in சென்னை. ஒருவேளை அங்க ஒரு ரிடம்ஷனா இருக்கலாம், இல்ல அதோட வந்து டீம்ல வந்து உட்கார வைக்கிற இடமா இருக்கலாம், தெரியல. மனசு வலிக்குது ப்ரோ. அஷ்டோஷ் சர்மா போய் உட்கார வச்சா என்ன ப்ரோ போன வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரும் விப்ராஜ் நிகம் ஒரு சேஸ் எங்க இருந்தா மேட்ச் முடிச்சு கொடுப்பாங்க. சன்ரைசர்ஸ் கூட ஆச்சு ஆல்மோஸ்ட் சச் பவர் அண்ட் இட்ஸ் a terrific hitter. Okay, we'll go to the next segment. ஜிடி பவுலிங் பேசிடலாம் சார். ரஷீத் கான் நீங்க சொன்ன மாதிரி வெரி ஸ்டாண்ட் அவுட். ஜிடியோட பவுலிங் கையில அப்படியே தாங்கி பிடிச்ச மாதிரி போட்டாரு. கேஎல் ராகுல் நாக் பத்தி பேசணும் சார். லாட் ஆஃப் கேஎல் ராகுல் ஃபேன்ஸ் இருக்காங்க. மிஸ்ட் அவுட் வெல் டிசர்வ்ட் செஞ்சுரி. அன்பார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அடிக்கல. பட் இன்னைக்கு வந்து he was the reason வேர் டெல்லிக்கும் ஜிடிக்கும் அந்த the experience of KL Rahul, if you see கிளியரா இருக்கு பாருங்க. அந்த வைடு விட்டுறது, இந்த வைடு கேட்கறது, இந்த இது எந்த பால் அடிக்கணும், அதெல்லாம் சான்ஸே இல்லை. அப்பா சப்ப அடியே கிடையாது. எதுவுமே அடிச்சதெல்லாம் அடிச்சா ஃபுல்லா அடிச்சா 6 இல்லைனா 4 தான். ஆல் இடத்துல அடிச்சாரு. அது அவுட் ஆன பாலே இல்ல, எக்ஸ்ட்ரா ஸ்விங் ஆயிடுச்சு. அவர் கொஞ்சம் அவசரப்பட்டார். இது 2 தான். மற்றபடி கண்ட்ரோல் தி இன்னிங்ஸ் லைக் எனிதிங். ஸ்டப்ஸோட க்ரூஷியல் ரன் அவுட் பத்தி சொல்லிருங்க. தட் ஆல்சோ சேஞ்ச் த கேம் இன் சம் வே பிகாஸ் ஸ்டப்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் பிளேயர் அட் த டைம்.
ஸோ அவரோட ரன் அவுட்மே வந்து வாஸ் அ டிசைடிங் ஃபேக்டர்ல. சரி, எனக்கு வந்து ஸ்டப்ஸ் வந்து ரொம்ப வந்து லோவா இறங்கி நம்ம சான்ஸ் கொடுத்துருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. கொஞ்சம் வந்து அவர் மேல முன்னாடி வந்து இன்னும் நிறைய பால் கிடைச்சிருந்தா he could have changed the game on its head. And he's not a player whom you pull down. கீழே இறங்கி ஆடக்கூடிய பிளேயரே கிடையாது ஸ்டப்ஸ். ஸ்டப்ஸ் நீங்க வந்து எவ்வளவுக்குள்ள அவருக்கு நிறைய பால் கொடுக்குறீங்களோ, ஈவன் பிஃபோர் இப்போ வந்து சமீர் ரிஸ்வி அவுட் ஆனாரு. சமீர் ரிஸ்வி அவுட் ஆன உடனே நீங்க வந்து புல் டீம் உள்ள வந்து அவரை வந்து நீங்க இறக்கி விட்டுருக்கணும். ஹிம் அண்ட் கேஎல் ராகுல் would have tackled. அதுக்கப்புறம் நீங்க வந்து யூ லைனிங் அப் வித் அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம் அந்த மாதிரி மில்லர் நீங்க கொண்டு வந்தா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். பிகாஸ் ஸ்டப்ஸ் இஸ் சம் ஒன் who can play the anchor innings and who can also go for attack mode. அவரை வந்து நீங்க அவ்வளவு தூரம் வந்து வைக்கிறது அவருக்கு அது கரெக்டா இல்ல. ஃபார் த கிரிடென்ஷியல் விச் ஹி ஹேஸ் அது கரெக்டா இல்ல. கிளாட் தட் வந்து இப்ப நீ வந்து முன்னாடியே சொன்ன பட்லருக்கு ஒரு ரிசர்வேஷன் கிடைச்சது. 10 வருஷமா கிட்டத்தட்ட ஐபிஎல் ஆடுற வாஷிங்டன் துறை இதான் முதல் 50 கிடைச்சிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப். இது வந்து மற்ற டீம் ஒரு கிளியை கொடுக்கும். என்னன்னா இப்போ ஒரு மூணு மேட்ச்ல 2 மேட்ச் அவங்க ஒன்றும் படிக்கவே இல்லை. இன்னும் 10 மேட்ச்க்கு 11 மேட்ச் இருக்கு. ஸோ இந்த 11 மேட்ச் ஜிடியோட அந்த ஃபார்ச்சுனா மாத்துறது இவங்க 2 பேரோட ஃபார்ம் தேவும். ஆல்சோ ரஷீத் கான் கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு அந்த ஒரு பால திருப்புற ரஷீத் கான் இன்னைக்கு வந்து நம்ம பாக்குறோம். ஆனாலும் 210 அப்படிங்கிறது அவங்க ஸ்கோரே கிடையாது. ஏன்னா தேவர் வெல் செட் டு ஸ்கோர் 230 or 240. இதவே அங்க வந்து சாய் சுரேஷ் அவுட் ஆனதுக்கு அப்புறமா 2 பேர் கில் ஒரு பக்கம், பட்லர் ஒரு பக்கம் வந்து பட்லர் வந்து முகேஷ் குமார் எப்படி லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் போட்டு கட்டங்கட்டி அடிச்சிருந்தாரு. இவர் என்ன குல்தீப் போட்டா லெக்ல போட்டா தூக்கி விளாசி காமிச்சிட்டு இருந்தாரு. ஷியர் பேட்டிங் டிஸ்பிளே சூப்பரா அடிச்சு போயிட்டு வந்திருந்தாங்க. பட் அந்த மொமெண்டத்தை கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு as we said ஒரு கிளென் பிலிப்ஸ் கூடவே வந்து ஒரு ஜேசன் ஹோல்டர் இன்னைக்கு வச்சிருந்தாங்க. ஹோல்டர் மாதிரி மேல வந்து கொஞ்சம் ஆடி இருந்தா கொஞ்சம் லாங் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருந்தா வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன் வந்திருக்குமோன்னு சொல்லுது. இது ஜிடியோட விஷயம். ஜேசன் ஹோல்டர் எங்க விளையாண்டாரா? அவங்க வச்சிருந்தாங்க. ஜேசன் ஹோல்டர் உள்ள நீங்க வந்து அந்த சப்ஸ்டியூட் இதுல வச்சிருந்தாங்க ஜிடி. இல்ல ப்ரோ 4 ஓவர்சீஸ் தானே. எனிவே பட்லர், கிளென் பிலிப்ஸ், ரஷீத் கான், ரபாடா. I'm saying trying to fit in someone like Jason Holder உள்ள ஃபிட் பண்ணியிருந்தா இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த 20 ரன் வந்துரும் ஆன பேட்டிங் பிளாட்டர் எங்கேயாவது திருப்பி ஆட போகும்போது. அது அங்க வந்து கொஞ்சம் அவங்க மிஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சது. பட் ஃபுல்லஸ்ட் கிரெடிட்ஸ் டு டெல்லி போலிங். மேட்ச் போய் சேரும் கரெக்டா புல் பேக் பண்ணி வந்தாங்க. அண்ட் புல் பேக் பண்ணி வந்ததுனால தான் இந்த ஃபைட் வந்துச்சு. கேஎல் இஸ் அங்க எப்படி ஜாஸ் இஸ் பேக், வாஷி இஸ் பேக் மாதிரி இங்க த கிளாசிக் ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் இஸ் பேக். இனிமேல் தான் இந்த ஆட்டம் சூடு பிடிக்க போகுது டெல்லி கிட்ட இருந்து. இனிமேல் தான் they'll be going on road. இனிமே இவங்க ஃபார்ச்சூன் இந்த பிளேஸை வச்சுதான் இருக்கு. இது வரைக்கும் ஹோம்ல தட்டிட்டாங்க. Now it purely depends upon these key players to rise up to the occasion. ஆனா டெஃபினட் கிரெடிட்ஸ் டு பிரசித் கிருஷ்ணா சார். நான் மறுபடியும் சொல்லுவேன் 2 ball 2 to win. அங்க இருந்து வந்து நீங்க அவ்வளவு மொமெண்டம் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு, நீங்க அவையில் ஆடுறீங்க, பிரஷர் அவ்வளவு பிரஷர் என்ன பண்ண அப்படியே கிரம்பிள் ஆயிருப்பாங்க யாராச்சும் இருந்தா. பட் சாம்பியனா காட்டினார். என்னன்னா பர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் தி லாஸ்ட் 2 balls. whatever you would have he was boarding the first 4-5 balls whatever. அந்த கடைசி 2 பால் வந்து எக்ஸிகியூஷன் பர்ஃபெக்ட். அவதான் நான் சொல்லணும். அந்த இடிச்சு ரன் ஓடாம போனாங்களே அந்த பாலே கரெக்டா போட்டாரு இடுப்புக்கு ஃபாஸ்டா. அவரு வந்து இடின் டைம் இட் வெல் ஆல்சோ பாத்தீங்கன்னாக்க தெரியும் ஃபாஸ்டா வந்திருக்கும். அடுத்த பால் பயங்கரமா ஃபூல் பண்ணாரு. ஸ்லோ பவுன்சர் பர்ஃபெக்டா கரெக்டா மூஞ்சிக்கு மேலே அப்படியே இறங்கிடுச்சு. ஸோ அது இந்த 2 பால் எக்ஸிகியூஷன். இதெல்லாம் வந்து எப்படின்னாக்கா போடுறதுதான் இருக்கு. அது the way it happens it all depends on so many other factors. இல்ல இதான் சார் இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் மீட் பண்ணும்போது பட்லர் மில்லர் அண்ட் பிரசித் கிருஷ்ணா இதே மாதிரி மீட் பண்ணும்போது மில்லர் வாஸ் a winner. அப்போ கேகேஆர் ஆடிட்டு இருந்தாரு. இப்போ இட்ஸ் டைம் டு கிவ் இட் பேக்ங்கிற மாதிரி இவர் வந்து கிரன்ச்ல வந்து புடிச்சு வச்சிட்டாரு. No, but Prasidh Krishna is a much improved bowler from the days what we saw in KKR. So yes, ஆனா சிராஜ போட்டு கழட்டி கொடுத்துட்டாங்க சார் 19th. இல்லம்மா அந்த ஓவர் நீ பாத்தீங்கன்னாக்க 51 ரன் இருந்தது. சித்தார்த் போல்ட் தட் திங்கிங் தட் அவ்வளவு போகாதுன்னு. பட் அவ்வளவு போயிடுச்சு ரன். ஒரு பாயிண்ட் நான் ஹேவ் டு மேக் ஹியர். இந்த ரஷீத் கானை வந்து 4 ஓவர் அந்த ட்ராட் போட்டதை வந்து ஐ டோன்ட் அக்ரி. ஒரு ஓவர் இன் பிட்வீன் 15 up to 20 போட்டுருந்தானாக்க ப்ராபப்ளி they would have won by a margin of 5 to 10 runs. என்ன பொறுத்த வரைக்கும் என்னக்கா அப்பதான் குரூஷியலா இருந்திருக்கும். மேபி would have the wicket was assisting the Rashid Khan and the 23 runs of இது சிராஜ் போயிருக்காது. 2 விக்கெட் எடுத்திருப்பாரு அந்த இதுல. என்ன வந்து சுத்தி இருப்பாங்க ரொம்ப விப்ராஜ் சுத்தி இருந்தாலும் அவுட்டே இருப்பாரு. குரூஷியலா இருந்திருக்கும். ஏன்னா கேப்டன்சில எனி கேப்டன் இஃப் யூ சி நல்லா போன போலர் விக்கெட் இஸ் அசிஸ்டிங்னாக்க ஈவன் சஹார் பாருங்க நீங்க ஸ்ரேயஸ் ஐயர் bowls him even 18th 19th like that.
இங்கிலாந்து ஆல்சோ தே போல் இவர் ஆடல் ரஷீத் ஏன் வந்து சார் 80 இப்படிதான் 100 50 போட்டு அடிச்சா ஸ்பின்னர்லாம் போடவே கூடாதுமா டெத்துலங்கிறீங்க. அப்படி இல்லம்மா, ஸ்பின்னர் நல்லா ஸ்பின்னர் என்ன பேஸ்ல போடுறான்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸ்பின்னர் அது நூறுல போடுறது ஸ்பின்னரே கிடையாது. 70 to 80 கொஞ்சம் அந்த காத்துல அந்த ரெவல்யூஷன். இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க பாரு, ரஷீத் கான் எதுவுமே பண்ணாம அந்த கூகுளியா போட்டார். த பெஸ்ட் பால் விச் ஹி போல் வாஸ் ஃபார் சமீர் ரிஸ்வி. பிக் பண்ணவே முடியல அந்த பால. கரெக்டா அந்த ஸ்லோ அந்த ரெவல்ஸ் வந்து பட்டுச்சு, உள்ள திரும்பி தட்டி தூக்கிருச்சு. நீ எதுக்கு அந்த பாயிண்ட் சொல்றேன்னாக்க, இது வந்து விக்கெட் வாஸ் அசிஸ்டிங் ரஷீத் கான். இஃப் யூ see it was going here, ராகுல் டிராவிட கேஎல் டிராவிட சொல்லுவார் பாத்தீங்களா, ஒரு பால் லெக் ஸ்பின் ஆகும் அப்படி போட்டுல வெல் போல் அப்படிம்பாரு பாத்தீங்களா. அது வந்து மேக்ஸிமம் டர்ன் ஆச்சுன்னு சொன்னாங்க. சூப்பரா he was ஃபர்ஸ்ட் கிளாஸா போட்டுருந்தாரு போலிங். அதனால ரன் ரேட் நிறைய இருக்கும்போது ஒரு போலர் அசிந்தர் பேங்க் போலர் வச்சிருந்தானாக்க விக்கெட் வரதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா யுவர் ரேட் இஸ் 18 per over, 3 overs 51 இருந்தது. அதுக்கு சொல்ல வரேன் நான். ஆனா சார், இது பிரசித் கிருஷ்ணாவும் 52 ரன் 4 ஓவர், சிராஜும் 52 ரன் 4 ஓவர், அசோக் சர்மாவும் 45 ரன் 3 ஓவர்னு சொல்லிட்டு வாரி வணங்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு நல்ல விஷயம், ரபாடா இன்னைக்கு கொஞ்சம் ஹீரோ டு தி அகேஷன். ரபாடா வந்து 4 ஓவர் இந்த 8 எக்கனாமிக்ல வழக்கமா அவர் ஒரு பக்கம் ரன்னை அப்படி திறந்து விட்டுருவாரு. அவர் இன்னைக்கு கொஞ்சம் நின்று கொஞ்சம் பிடிச்சு போட்டாலும் தப்பிச்சது. அவர் கொஞ்சம் என்கிடியை பார்த்து கொஞ்சம் அந்த லைன்ஸை பிக் பண்ணி கொஞ்சம் ஹீட் ரபடாவை போடல, ரபடா என்கிடி மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்லோவர் ஒன்ஸோ பிச்சில் அடிச்சு போட ட்ரை பண்ணதுனால தான் குஜராத்துக்கு இந்த வின் கிடைச்சது. அவரு ஓடி வேகமா போட்டுருந்தா பறந்துருக்கும். But Sham, if you followed the game, Rabada got 4 or 5 deliveries, escape பண்ணாது. 2 full toss, 2 half volley, KL Rahul straight actually. ஒரு mid off straight அடிப்பாரு, ஒரு கவர் பண்ணிருப்பாரு, ஒரு 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 2 full toss இங்க ஓடும், ஜஸ்ட் எஸ்கேப். ரெண்டுமே எல்லாமே ஒரு 4-6 போக வேண்டியது. அது நோ இன்னைக்கு இல்ல அதே மாதிரி ரஷீத் கான் பவுலிங் போடுறப்பயுமே சார் அக்ராஸே ஆட முடியல. அதான் கமெண்டேட்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, யூ ஷுட் ஒன்லி இஃப் யூ ஆர் பிளேயிங் அக்ராஸ் யூ ஆர் கோனா கெட் காட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். அப்படியே நம்ம பிரெடிக்ஷன்ஸ் பேரலாம். 3 பேருமே டெல்லி சொல்லியிருந்தோம். ஸோ 3 பேருக்குமே இன்னைக்கு நாம 0 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு. ஸோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் கேம் பேரலாம். நாளைக்கு கொல்கட்டா வெர்சஸ் லக்னோ. ஸோ டாப் 3 கம்பேர் பண்ணிடலாம். அஜிங்கியா ரஹானே, ஃபின் ஆலன், கேமரான் கிரீன், இங்கே மிச்சல் மார்ஷ், ஏடன் மார்க்ரம், ரிஷப் பண்ட். ஸோ ஹவு மச் வுட் யூ கிவ் அவுட் ஆஃப் 20? KKRக்கு I'll give 16, LSG I'll give 17. Sham bro? KKR 17, LSG 18. ஓகே, ஸோ நான் KKR 17, LSG 17.5 தரேன். ஸ்லைட் எட்ஜ் ஃபார் LSG இதில் டெஃபினட்டா. அப்படியே மிடில் ஆர்டர் பேர்லாம். அங்கிரிஷ் ரகுவன்ஷி, ரிங்கு, ரோமன் பவல், அனுகுல் ராய் நான் போட்டிருக்கேன். இங்கே வந்து நிக்கோலஸ் புரான், ஆயுஷ் பதோனி, சம்மத், முக்குல் சௌத்ரி ஆர் ஹிம்மத் சிங், யார் வேணா அவங்க ஒரு 3 பேர் ஆடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யா, KKR 17, LSG 16. இல்ல ரெண்டுமே வந்து மிடில் ஆர்டர் வந்து அந்த மற்றும் பலர் மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் வந்து ஐ புட் KKR 16, LSG 15. இல்ல உண்மைதான் 100%. இந்த KKR, LSG, GT இவங்களுக்குலாம் மிடில் ஆர்டர் வந்து அப்பட்டமா பிரச்சனை தெரியுது. மற்றும் பலர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ KKR 16, LSG 15.5 அவ்வளவுதான். அப்படியே நம்ம பவுலர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பேர்லாம். வைபவ் அரவா, கார்த்திக் தியாகி, நவ்தீப் சைனி ஆர் உம்ரான் மலிக். நவ்தீப் சைனி தான் போன மேட்ச் இருந்தாரு, ஸோ சைனி வச்சுக்கலாம். அண்ட் குட் நியூஸ் என்னன்னா கேமரான் கிரீன் கொஞ்சம் பவுலிங் போடுறாராம். ஹோப்ஃபுல்லி ஹி டெலிவர்ஸ். இங்க வந்து ஷமி, மோசின் கான், ஆவேஷ் கான், பிரின்ஸ் யாதவ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஐ திங்க் இப்போ 2 ஸ்பின்னர்ஸ் ஆடணும்னா தே ஹேவ் டு ட்ராப் ஒன் பேசர். ஸோ ஐ திங்க் ஒன்லி 3 பேசர்ஸ் வில் பிளே, ஷமி, மோசின், ஆவேஷ்னு. ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் பேஸ் அட்டாக்? பேஸ் அட்டாக்ஸ் ரியல் எட்ஜ் LSG தான் இருக்கு. KKR 16 and LSG 18. KKR 15, LSG 18. ஏன்னா வந்து யாதவ் ரீப்ளேஸ்மெண்ட், கான் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிற மாதிரி அங்க பேஸ் ஃபேக்டரி இறக்கி வச்சிருக்காங்க. ஸோ வித் ஷமி இன் குட் ஃபார்ம், when they can break down a batting powerhouse like SRH, அதுவும் ஹைதராபாத்லயே வந்து இந்த பவர் ஹவுஸ் அப்படி ஃபியூஸ் பண்ண வச்சதுனால இங்க பேஸ் ஃபேக்டரிக்கு நான் ஹையர் ரேட் பண்றேன். ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து 18 KKR. இல்ல என்னதான் டெஃபினட்டா வந்து ஓவர்சீஸ் பவுலர்ஸ் இல்லாட்டியுமே லக்னோவோட அந்த இந்தியன் கோர் ஃபாஸ்ட் பவுலிங் பயங்கரமா இருக்கு. ஷமி, மோசின் கான், ஆவேஷ் கான், அது இல்லாம பிரின்ஸ் யாதவ் இருக்காரு, அது இல்லாம மயங்க் யாதவ் போடவே இல்லை. டெஃபினட்டா ஸ்ட்ராங். ஸோ சால்டா 18 தரலாம். ஸோ ஐ எம் கிவிங் 17.5 ஃபார் LSG. KKR வந்து
ஒரு 15.5 தரேன். அதுவும் வந்து போனா போதுன்னு தர மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பாவம் ஏதோ பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோ இதுவா தான் இருக்கு. பட் கார்த்திக் தியாகி நல்லா ப்ராமிஸ் காட்டுறாரு. ஹி லுக்ஸ் குட். வைபவ் வராரும் ஓரளவுக்கு போடுறாரு. பட் சைனி மேலாம் நம்பிக்கை இல்லை. பட் ஹோப்ஃபுல்லி ஹி வில் டெலிவர். லெட்ஸ் சி. அப்படியே ஸ்பின் போலிங் பேர்லாம் கார்த்திக்னு உன் பேர் வச்சிருக்கிறதுனால கார்த்திக் தாக்கி நல்லா படம் சொல்லிட்டியா நீ மாவன ஏன் உண்மையா இப்போ நல்லா கொஞ்சம் கிளிம்ஸ் காட்டுறாரு ப்ரோ. அப்படியே ஸ்பின் பேர்லாம் ஹோப்ஃபுல்லி வருண் அண்ட் நரேன் வில் பிளே. ஸோ நரேன், வருண் அண்ட் அனுகுல் ராய். இங்கே வந்து திக்வேஷ் ராத்தி அண்ட் மணிமாறன் சித்தார்த். ஹவு மச் டு கிவ் அவுட் ஆஃப் 20? கேகேஆர் எட்ஜ் இருக்கு 17.5, எல்எஸ்ஜி வந்து 16.5. ஐ எக்ஸ்பெக்ட் கேகேஆர் டு போல் வெல் டுமாரோ, தி ஸ்பின்னர்ஸ் ஷூர். மழை வந்து ஆடி முடிச்சிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அதனால வந்து இந்த வருண பகவான் மறுபடியும் ரன் கொடுப்பாருன்னு தான் நான் வந்து கேகேஆர் நம்புறேன். ஸோ கேகேஆர் அந்த 2 வேர்ல்ட் கிளாஸ் வேர்ல்ட் கிளாஸ்ல வேர்ல்டு எங்க கிளாஸ் எங்கிற மாதிரி 2 பேருமே இருக்கிறாங்க. ஸோ கேகேஆர் 15 சொல்றேன். இந்த பக்கம் திக்வேஷ் ரதி போன முறை வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு ஏதோ வித்தியாசமான பால்லாம் போட்டு விக்கெட் எடுத்தாரு. அண்ட் நம்மூர் பையன் மணிமாறன் சித்தார்த். ஐ விஷ் வருண் வர்சஸ் மணிமாறன் சித்தார்த்ல மணிமாறன் இந்த மாதிரி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். பியூர்லி ஃபார் the left-hander spin which he brings into the picture against KKR team of right-handers. பாயிண்ட் சொல்லுங்க. So இவங்க வந்து 15 KKR, LSG 16. ஓகே, ஸோ நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் 1-2 மேட்ச் அடி வாங்கினாலும் சிங்கம் தான். பட்லர் தான், பூரன் தான், ராகுல் தாங்கிற மாதிரி நரேன் தான், வருண் தான். ஸோ அதனால சாலிடா நரேன், வருண், அனுகுல் ராய்க்கு ஐம் கிவிங் 18. இங்க வந்து திக்வேஷ் அண்ட் மணிமாறன் சித்தார்த்துக்கு ஐம் கிவிங் 16.5. அப்படியே நம்ம கேப்டன்சி பேர்லாம் அஜிங்கியா ரஹானே வர்சஸ் ரிஷப் பண்ட். KKR 15, LSG 14. The captaincy Rahane is ahead of Pant, no doubt about it. 17.5 for KKR, that is Rahane, 16 for Pant. 15 for Rahane, 14 for Pant. யா, எனக்குமே வந்து பண்ட் கேப்டன்சி மேல உடன்படே கிடையாது. ஸோ 14 ஃபார் பண்ட் தான். ரஹானே கொஞ்சம் ஓகே பரவாயில்லையா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அவங்களும் ஜெயிக்கல. பட் ஸ்டில் ஒரு சாஃப்ட் கார்னர்ல 16. யா, ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி, ஹூ இஸ் வின்னிங் டுமாரோ? I think KKR will win tomorrow. They will have their act together. I pretty much go with LSG purely for the bowling strength which they come up. ஓகே, ஸோ எனக்கு வந்து கேகேஆர் தான் சொல்றேன். அட்லீஸ்ட் நாளைக்கு வந்து டீமா ஜெல் பண்ணி யாராச்சும் ஆலன், கிரீனு, நரேனு எல்லாம் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சு கொடுப்பாங்கன்னு நம்புறேன். ஸோ தட் இஸ் வெரி மச் ரெக்வயர்ட் ஃபார் தெம். அவங்க வந்து இன்னும் ஜெயிக்கவே இல்லை. ஸோ தே ஹேவ் டு ஸ்டார்ட் தேர் வின்னிங் பாயிண்ட்ஸ். ஸோ ஓகே, டன் அண்ட் டஸ்டட். உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க சொல்லுங்க. கீப் டிராவலிங் அலாங். அண்டில் தென் தேங்க்யூ ஃப்ரம் ஸ்மிருதி அண்ட் ஷேசார் அண்ட் ஷாம் ப்ரோ. தேங்க்யூ.